Good morning, everyone. So it's an honor to be among you. So I just wanted to share my story, 3-4 slides, and then I will take you through probably the takeaways. No, I was focusing more on takeaways, on what you can take from me. Now, I've learned the business in a hard way. I think I wanted to share some of the best practices which you can use it in your business. Yes. So, bull purpose of systems. Can you go to the next slide, please? Yeah. So we started with 8 people with 8 lakh investment in 1997 for manufacturing tractor attachment, converting tractor into a earth moving machine. Today, we are in 65 countries with 2,100 people rolling out one earth moving vehicle every 42 minutes. What took us here? எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தி ஃபர்ஸ்ட் டிராக்டர் அட்டாச்மெண்ட் 1997 வி ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட் மவுண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் விற்கிறதுக்கு எனக்கு 6 மாதம் ஆச்சு. ஏன்னா இந்த மாதிரி கான்செப்ட் இந்தியாவுக்கு புதுசு. சேல் பண்ண பின்னாடி இட் ஃபெயில்டு பிகாஸ் வி அடாப்டட் அ யூரோப்பியன் கான்செப்ட். இந்தியாவில் ஒர்க் லோடு ஹெவி லோடாக இருக்கிறதுனால தேவர் இந்த மாதிரி மிஷின்ஸ் அக்ரிகல்ச்சர் யூசேஜுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இந்தியாவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் யூஸ் பண்ணும்போது தேர் வாஸ் ஃபெயிலியர்ஸ். அண்ட் தென் வி இன்வென்டட் சம்திங் அண்ட் விச் கேவ் அஸ் எ சொல்யூஷன். அப்புறம் ஒரு சாலிட் வேஸ்ட் மிஷின் மேனுஃபேக்சர் பண்ண ட்ரை பண்ணோம். தேர் வி ஹேட் சம் ஸ்ட்ரகிள்ஸ். even though technical we could able to succeed technically, but dealing with government was big challenge, so we could not succeed. Then we tried to make a 50,000 rupees machine. ஒரு நானோ கார் ரத்தன் டாட்டா அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்க 1 லட்ச ரூபாய் காரே கொடுக்கும்போது 50,000 ரூபாய்க்கு அட்டாச்மெண்ட் கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். மிஷின் சக்ஸஸ் ஆச்சு. ஆனால் டிரைவர் லைக் பண்ணல. ஓனர் லைக் பண்ணார், டிரைவர் லைக் பண்ணல. தென் இட்ஸ் ஆல்சோ பிகேம் எ ஃபெயிலியர். டிராக்டர் அட்டாச்மெண்ட் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது we could, because of the patent design, we became big. We became Indian leader. ஆனால் இந்தியாவில் 17 பிராண்ட்ஸ் இருக்குது. எவ்ரி அதர் மந்த் they launch new models. ஸோ அவங்க டிசைனோட கோப்பப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்போது why can't we make our own vehicle அப்படின்னு ஒரு சின்ன ஸ்பார்க் வந்துச்சு. எப்படி ஒரு சின்ன கம்பெனி ஒரு வெஹிக்கிள் பண்ண முடியும்? ஒரு பெரிய சேலஞ்ச் ஒரு 2-3 வருஷம் ஓடிட்டு இருந்தது. இதை முயற்சி தான் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஆரம்பித்தோங்க. அதில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில்ட் பிகாஸ் ஆஃப் அ டிபெண்டன்சி ஆன் அ சப்ளையர். பிகாஸ் we tried open loop hydrostatic system. பட் கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்டு மிஷின் we launched in 2011. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் they had a, நான் கிளிக் சொன்ன பின்னாடி கிளிக் பண்ணுங்களேன் ப்ளீஸ், ஆர் ஐ வில் கிவ் யூ சிக்னல் லைக் திஸ், தென் யூ கேன் கிளிக். கேன் யூ கோ பேக்? யா. ஸோ இதுதான் நாங்கள் லான்ச் பண்ண எக்ஸிபிஷனில் வி வர் லான்ச்சிங் ஃபர்ஸ்ட் டைம் இன் த வேர்ல்ட் எ ஸ்மால் கம்பெனி டிசைனிங் அ 60 HP மிஷின் அண்ட் வி ஆர் லான்ச்சிங். லான்ச் பண்ணும்போது ரொம்ப பெருமையாக போய் லான்ச் பண்ணுறோம். செகண்ட் டே பார்த்திங்கன்னா ஒரு 6 லீகல் பீப்புள் வந்தாங்க. எக்ஸ்பர்ட் இன்ஜெக்ஷன் ஆர்டர் சர்வ் பண்ணாங்க. இமீடியட்டாக இந்த மிஷின் எக்ஸிபிஷன்லேருந்து எடுத்துடணும். அப்போ எங்களுக்கு 16 டீலர்ஸ் இருந்தாங்க. எல்லா டீலர்ஷிப் க்ளோஸ் பண்ணிடணும், ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிடணும், மீனிங் கம்பெனி க்ளோஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறது அப்படி இன்ஜெக்ஷன் ஆர்டர் சொல்லுது. வி டோன்ட் நோ வாட் டு டூ. ஏன்னா ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்கு.
அவங்கள யார் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவிலே மிகப்பெரிய வக்கீல்கள் தான் அவங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் லா மினிஸ்டர், எக்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அது தவிர மிகப்பெரிய வக்கீல் எல்லாருமே வந்து எங்களுக்கு எதுக்கால வாதாடுறாங்க. இது வந்து இந்த ஷுட் நாட் பி அலௌட், இந்த கம்பெனியை இந்த ப்ராடக்ட் அலோவ் பண்ணக்கூடாதுன்ட்டு. இது அப்போ தான் தெரிஞ்சது மல்டிநேஷ்னல்ஸ் எப்படி வேலை செய்கிறாங்க அப்படின்னு. they stopped. நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா அவங்ககிட்ட பெரிய பேட்டன்ட் இல்லை, அவங்ககிட்ட டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று வச்சுருக்காங்க. டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கும்போது அதே டிசைன் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஷேப், இட் இஸ் நாட் ஃபார் த டெக்னாலஜி ஆஃப் இட். ஒரு பார்க்கர் பேனா இருக்குது அப்படின்னா அது மாதிரி அதே மாதிரி டிசைனில் ஒரு பேனா இருந்ததுன்னா பீப்புள் மே மிஸ்லெட் டு கன்சிடர் தட் as a பார்க்கர் பென் வாங்கிக்குவாங்கங்கிற மாதிரி ஒரு டிசைன், ஒரு ஷேப்புக்கோசம் இருக்குது. இவங்க வந்து அந்த மிஷினுக்கு அப்ளை பண்ணி தூரத்துலேருந்து பார்த்தா அங்கே மிஷின் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை வந்து அட்டாக் பண்ணாங்க. இப்போ நாங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணோம். எந்த பிராண்ட் ஆட்டோ ரிக்ஷா இருந்தாலும், எந்த பிராண்ட் பஸ்ஸாக இருந்தாலும் தூரத்துலேருந்து பார்த்தா பஸ் மாதிரி தான் தெரியும், ஆட்டோ ரிக்ஷா மாதிரி தான் தெரியும். ஸோ எக்ஸ்போஸ் பண்ணுறோம். நிறைய சேலஞ்சஸ் உங்கள் இந்தியன் லீகல் சிஸ்டத்தில் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வருஷம் போகும் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அதுலேருந்து வெளியே வரோம். வெளியே வந்து அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க வந்து இப்போ அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம், ஆனால் வந்து வீல் ஹேவ் அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட்டு தப்பானது ஆயிடுச்சு. அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணும்போது அவங்க வந்து அது மாதிரி சொல்கிறாங்க. சரி, அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட்டில் கொஞ்சம் பணம் வாங்கிட்டேன்னா நம்ம இந்தியன் லீகல் சிஸ்டத்தில் 25 வருஷம் ஆகும். அதனால் அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட்டில் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு நம்ம வந்து ரிவைவ் பண்ணலாம் ஆகலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது 9 months நெகோசியேஷன் என்கேஜ் பண்ணுறாங்க. 9 months கழிச்சு அப்ளிகேஷன் டு தி இன்ஜெக்ஷன் வந்து வித்ட்ரா பண்ணிடுறாங்க. கேஸ் காட் டிஸ்மிஸ்ட். நாங்கள் வந்து உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண முடியல நாங்கள் ஹானஸ்டன். கேஸ் காட் டிஸ்மிஸ்ட். பட் ஸ்டில் நம்ம வந்து சர்வைவ் ஆகணும், வேறு வழி இல்லை. தட் இஸ் தி டிப்பிக்கல் எவ்ரி ஒன் ஆஃப் you also must have faced such kind of challenges. So we don't have any other option but to continue to fight. Next, so in the can you click please? Yeah. So almost in company bankrupt stage. ஏன்னா எங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து லான்ச் பண்ணுறோம் மிஷினை, நாங்கள் சேல் பண்ணுறதுக்கு ரெடி, கஸ்டமர் வாங்குறதுக்கு ரெடி. கஸ்டமருடைய பேங்கர் ஹெச்டிஎஃப்சியோ ஐசிஐசியோ சுந்தரம் ஃபைனான்ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, உங்கள் கம்பெனி இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. அதனால் என் கஸ்டமருக்கு நான் ஃபண்ட் பண்ணிட்டேன், எனக்கு திரும்பி வராது. ஏன்னா இது மோர் சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ், இது நிறைய சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கு இந்த மாதிரி வெஹிக்கிளில். ஸோ வி மே நாட் ஏபிள் டு ஃபண்ட் யுவர் கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு தள்ளப்படுறோம். அப்போது வி ஆர் ஆல்மோஸ்ட் பிகமிங் பேங்கரப்ட். அப்போ வந்து எங்கள்கிட்ட ஒரு ஹார்வெஸ்டர் டிவிஷன் இருந்தது, ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணிகிட்டு இருந்தோம். அதையும் வந்து சேல் பண்ணோம். அதில் வந்து பணத்தையும் வச்சுட்டு மறுபடியும் ரிவைவ் பண்ணோம். நெக்ஸ்ட் தென் ஸ்லோவாக அவங்கள வந்து நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணோம். காம்படிஷன் கமிஷனில் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். யூரோப்பியன் லா ஃபார்ம் அப்பாயிண்ட் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா அவங்க ஃபேம் மேலே ஒரு பெரிய ரைடு நடந்தது. நிறைய டாக்குமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதெல்லாம் ப்ரெஸ்ஸில் வந்த பின்னாடி ஸ்லோவாக உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஆமாம், புல் மெஷினும் கொஞ்சம் நல்லா நிஜமாக தான் இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தி எண்ட் கஸ்டமர் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் வர் ஃபண்டிங் அவர் கஸ்டமர்ஸ். ஸ்லோலி வி ரிவைவ். பை த டைம் நாங்கள் என்ன பண்ணோம், சரி இந்தியாவில் தான் சேலஞ்சு, நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு போய் அங்கே வந்து கால் பதிக்க ஆரம்பித்தோம், ஜெயிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா we are rolling out 400+ vehicles every month, expanding to 8,000 vehicles per annum. Thank you. Today we have reached second position in India, beating Caterpillar, Tata Hitachi, Mahindra, Bobcat, Case, Escorts, Kubota, Ace, Manitou. இதில் பார்த்தீங்கன்னா most of them are multinationals or Indian multinationals. We are able to succeed. நம்ம இந்த நிலைமைக்கு வர்றோம் அப்படின்னா எங்களால் முடியும்னா உங்களாலேயும் முடியும். We started as a very, very small company. Today, we have beaten all these multinationals. So,
என்ன எந்த மாதிரியான ப்ராசஸ், எந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் ஐ எம் கோயிங் டு கம்யூனிகேட் டு யூ. யா ஸோ இந்த மிஷின் வந்து ஓகே. ஸோ இந்த 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 ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா வாக்வே ஒன்று இருக்குது எங்கள் ஃபேக்ட்ரிக்குள்ளே. இதை வந்து ஒரு சிம்பிளாக வச்சுருக்கோம். இவங்களோட ஜெயிச்சு அவங்ககிட்ட வந்து பெனிஃபிட் எடுத்து அந்த அவங்களோட பணத்தை வச்சு நாங்கள் ஃப்ளோராக போட்டு டெய்லி அந்த ஃப்ளோரில் தான் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். சரி, இது பண்ணியாச்சு. அடுத்த லெவல் என்ன பண்ணுறது? ஸோ நம்ம ஒரு கிராண்டாக ஒரு மிஷின் பண்ணி இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போய் யூரோப்பியன் மார்க்கெட்லேயும் அமெரிக்கன் மார்க்கெட்லேயும் இறக்குறது அப்படின்னு சொல்லிட்டு வி டிசைன் another வெர்ஷன். இந்த வண்டி வந்து அடுத்த இந்த கம்மிங் இயர் we are going to take this vehicle to European and American market and launch there. இதுக்கு கிராண்டாக இந்தியாவிலேருந்து போகிறதுனால வி மாடலுக்கு பேரே கிராண்டியான்னு வச்சோங்க இந்த அந்த மிஷினோட. ஓகே, இது வந்து எதனால் சாத்தியமாச்சு? ஸோ திஸ் இஸ் அவர் பிரீஃப் ஸ்டோரி அபவுட் அவர் கம்பெனி, ஹவு இட் பிகேம் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் எது சாதிக்காததுக்கு முன்னாடியும் நம்மளுக்கு வேணுங்கிறது ஸ்ட்ராங் மைண்ட். மைண்டு வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா சிஸ்டம் ஆனாலும் சரி, ப்ராசஸ் ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் மைண்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன கைடன்ஸ் சிஸ்டம் போகிறதுக்கு முன்னாடி வில் டாக் அபவுட் மைண்ட் ஹவு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் வி ஹாவ் சம் கைடிங் பிரின்சிபல்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா பெரிதினும் பெரிது கேள், லோ எய்ம் இஸ் அ கிரைம், இந்த மாதிரி வெரி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு சின்ன கம்பெனினால் ஒரு எர்த் மூவிங் வெஹிக்கிள் ஆட்டோமொபைல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆட்டோமொபைலை விட காம்ப்ளிகேட்டட் எர்த் மூவிங் வெஹிக்கிள். ஏன்னா அது ட்ராவலும் பண்ணணும், அது தவிர ஆல் அப்யூசிவ் என்வாயர்மெண்ட்டில் ரிமோட்டஸ்ட் பிளேஸ் ஆஃப் தி ஏரியாவில் ஒர்க் பண்ணணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க். But how we could able to succeed is that we believed that we can make it. We tried. We made it happen. இதில் வந்து பெரிய டெக்னாலஜியெல்லாம் எந்த ஒரு பெரிய கம்பெனிலேருந்து ஆள் கூப்பிட்டு வந்தெல்லாம் பண்ணலைங்க. எல்லாமே நம்ம ஊர் பசங்க தான் கூட இருந்தாங்க. நம்ம தான் ஜெயித்தோம். நம்ம ஊரில் வந்து நம்ம ஊர் பசங்க திங்க் பண்ணும்போது we think differently. இதில் வந்து பார்த்தீங்கன்னா we could able to of the different thinking we could able to differentiate. Caterpillar, JCB, Volvo, all these companies, Hitachi, அவங்கெல்லாம் designed for their countries. அங்கே டிசைன் பண்ண மிஷின் இங்கே கொண்டு இறக்குறாங்க. நம்ம ஊரில் நம்ம டிசைன் பண்ண நம்மளுக்கு என்ன தேவைங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். அது என்னாச்சு, நம்மளுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக வந்துச்சு. ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா டெவலப்பிங் நேஷன்ஸுக்கும் இந்தியாவோட தேவை தான் அங்கே இருக்குது. ஸோ நம்மளால் அங்கே போய் பெனிட்ரேட் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த திங்கிங் ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்ல் லாட்விக்குடைய ஒரு மைண்ட் செட்னு ஒரு புக்கு. அதில் வந்து க்ரோத் மைண்ட் செட் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவாக அவங்க எடுத்திருப்பாங்க ஸ்ட்ராங்காக. ஸோ நம்ம வந்து க்ரோத் வந்து மைண்ட் செட்டை எப்படி டெவலப் பண்ணுறது ஆர்கனைசேஷனுக்குள்ளே. ஸோ ஒய் க்ரோத் மைண்ட் செட் இஸ் நீடட். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட 96 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டடி போயிட்டுருக்கு. எவ்ரி இயர் 1920s ஒரு 10 குழந்தைகளை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க ஒரு ரூமில். அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது, வருஷம் அவங்க 70-80 வருஷம் அவங்களோடய ட்ராவல் பண்ணுறாங்க. வருஷம் 10-15 குழந்தைகள் அதே வயசில் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. ஸோ அவங்க ட்ராவல் பண்ணும்போது யார் சக்ஸஸ் ஆகிறாங்க, யார் அவ்வளோ சக்ஸஸ் ஆகிறது இல்லை. அப்போ சக்ஸஸ் ஆகிறவங்கிட்ட எந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்குது அப்படிங்கிறத வந்து க்ரோத் மைண்ட் செட்டுன்னு சொல்லி அவங்க வந்து டிஃபைன் பண்ணி வாட் இஸ் க்ரோத் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ த நீட் ஆஃப் அ க்ரோத் மைண்ட் செட். அதில் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா யூ அண்ட் யுவர் டீம் கேன் அலைன் யுவர் செல்ஃப். எப்படி எந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான அப்ரோச் வந்து ஒரு பெரிய க்ரோத் கொண்டு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு 12 வயசில் இருக்கும்போது சயின்டிஃபிக் அமெரிக்கனுங்கிற ஒரு புக்கு படிக்கிறார்.
12 வயசு பையன். அதில் என்ன எழுதியிருக்கான், ஒரு ஸ்டடி போகுது அந்த புக்கில். என்ன எழுதியிருக்காங்க, ஒரு கம்பேரிசன், ரிசர்ச் ஸ்டடியோட கம்பேரிசன். இன்டேக் விசஸ் மொபிலிட்டி ரேஷியோ, எவ்வளோ கேலரிஸ் ஃபுட்டு இன்டேக் பண்ணியிருக்குது அந்த க்ரீச்சரு ஆர் அனிமல் ஆர் அ பேர்ட் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங், எவ்வளோ இன்டேக்கு, என்ன மொபிலிட்டி ரேஷியோ, எவ்வளோ தூரம் அவங்களால போக முடியுது அப்படிங்கிறத ஸ்டடி. 50 க்ரீச்சர்ஸ் எடுத்து வைக்கிறாங்க, அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் சேர்த்து. அதில் ஹியூமன் பீயிங் எடுத்து போடுறான். ஹியூமன் பீயிங் நம்ம ஒன்றும் பெரிய அறிவாளி இல்லை, அதாவது we are not efficient. Maybe we are அறிவாளிக, we are not very efficient in intake versus mobility ratio. அப்போது நம்ம 42 50 க்ரீச்சர்ஸு ஹியூமன் பீயிங்ஸ் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எங்கே இருக்குது, 42வது இடத்துல வந்துட்டுருக்கோம். அப்போ ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு, சரி ஹியூமன் பீயிங்க்கு ஒரு சைக்கிள் கொடுக்கலாம், ஒரு பைசைக்கிள் கொடுக்கலாம், இப்போ எவ்வளோ தூரம் போகிறோம், ஜெயிக்கிறோமா அப்படின்னு திங்க் பண்ணுறார். ஹியூமன் பீயிங்க்கு ஒரு பைசைக்கிள் கூட, நம்மளுக்கு ஒரு பைசைக்கிள் கிடச்சதுன்னா நம்ம என்ன ஆகிறோம், we became number 1. அப்போது அவருக்கு தெரிஞ்சிருது வெரி கிளியராக, ஏதாவது ஒன்று பிரமாதமாக செயல்படுத்தணும் அப்படின்னா எனக்கு ஒரு பிரமாதமான டூல் வேணும். அது மனசில் போய் ஆழமாக பதிஞ்சிருது. லேட்டர் டேஸில் அவர் கம்ப்யூட்டர் பார்க்கும்போது திடீர்னு அவருக்கு தோணுது, இது பைசைக்கிள் டு மைண்ட், அது பைசைக்கிள் டு ஹியூமன் இருந்தது. அவர் நினைக்க ஆரம்பித்தார் பைசைக்கிள் டு மைண்ட் அப்படின்னு. என்னைக்கு பைசைக்கிள் டு மைண்டுன்னு நினைக்க ஆரம்பித்தாரோ அவரோட பேஷன் மாறிச்சு, உலகமே மாறிச்சு. அதுதான் ஆப்பிள் ஆச்சு. ஸோ பைசைக்கிள் டு மைண்ட். ஸோ நம்மகிட்ட என்ன டூல் இருக்குது, என்ன சிஸ்டம் இருக்குது, that is going to define our success. So every problem is an opportunity to acquire knowledge and systems, right? So what made this possible? Mindset, failures, opportunities and systems. இதில் பார்த்தீங்கன்னா சே வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கார், வெரி கரேஜியஸ் பர்சன், கரெக்ட், மிகப்பெரிய மாவீரர். ஆனால் ஜெயிச்சாரா தோத்தாரா? ஏன் தோத்தாரு? மாவீரர், பயங்கரமான ஸ்கில்லு, எல்லா தைரியம் இருக்கு, ஏன் தோத்தாரு? ப்ரூஸ்லி, ரைட்? நீங்க ப்ரூஸ்லியோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா? முடியும். எப்போ முடியும்? டூல்ஸும் ப்ராசஸும் இருந்தா. அது என்ன டூல்ஸ் அண்ட் ப்ராசஸ்? என்ன? AK-47. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஏன் தோத்தாரு? அவரோட துப்பாக்கி இல்லை, வீரம் இருந்தது, விவேகம் இருந்தது, எல்லாம் இருந்தது. நம்மகிட்ட துப்பாக்கி இல்லை, ஜெயிக்க முடியுமா? அப்போ எவ்வளவு முக்கியம்? வீரம் கண்டிப்பாக முக்கியம்தான். கரேஜ் இஸ் டெஃபினெட்லி நீடட். ஆனால் கரேஜ் மட்டும் பத்தாது, ஹங்கர் மட்டும் பத்தாது, ஆசை இருந்தால் மட்டும் பத்தாது. நம்மளுக்கு என்ன வேணும்? டூல்ஸ் வேணும். பைசைக்கிள் டு மைண்ட் மாதிரி கம்பெனிக்கு என்ன டூல், கம்பெனி வளர்க்கறதுக்கு என்ன டூல், நம்மளுக்கு என்ன துப்பாக்கி எங்கே இருக்கு அப்படிங்கிறது தான் பெர்ஸ்பெக்டிவ். If your efficiency increases by 10%, your company will grow by 10%. Correct? You are the leaders. நீங்க 10%, 5%. If you are more efficient, இப்போவே definitely you are all very excellent, efficient team members. ஆனால் 30% இருக்குது, 35%, 30% இருக்குது, 40% ஆச்சுன்னா எங்கே இருப்போம்? அப்படின்னா எப்படி கொண்டு போவது? AK-47 எங்கிருந்து பிடிக்கிறது? ரைட்? ஸோ வாட் இம்பேக்ட் கேன் அ ஸ்மால் டிகிரி ஆஃப் சேஞ்ச் கேன் பிரிங்? ரைட்? இதுதான் நம்மளோட நார்மல் growth. எல்லாருமே க்ரோ ஆகிறோம். எஸ்,
ட்ரெஜெக்டரி மாறுச்சுன்னா, சிஸ்டம்ஸ் ப்ராசஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆரம்பித்தோம்னா சின்னதாக இருக்கிறத இது வந்து சின்ன டிகிரி ஆஃப் சேஞ்ச் தான். சின்ன டிகிரி ஆஃப் சேஞ்ச் சிஸ்டம் ப்ராசஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. இட் வில் மேக் எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். எதனால் அது நடக்குது பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கால்ட் காம்பவுண்டிங். எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங், ரைட்? ஐன்ஸ்டைன் சொன்னார் 8th wonder ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ட்டு. காம்பவுண்டிங் கால்குலேட்டர் இல்லைன்னா தயவு செஞ்சு இம்மீடியட்டாக டவுன்லோட் பண்ணுங்கள். காம்பவுண்டிங் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். வாட் எவர் யூ டூ, வாட் எவர் யூ டோன்ட் டூ, both compounds. It is not only finance calculation. It is not only finance calculation. Life is integrated with mathematics. இன்னைக்கு ஒரு வெயிட் இல்லாமையோ, ஒரு டைம் இல்லாமையோ, ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் எதையுமே நீங்கள் வந்து திரும்பிய லைஃப்பை கனெக்ட் பண்ணி பார்க்கவே முடியாது. நம்ம வெயிட்டு, பிளட் சுகர் எல்லாம் எது எடுத்தாலும் சரி, எல்லாமே டேட்டா. அப்போ இட் இஸ் வெரி வெல் இன்டர் கனெக்டட் வித் அவர் லைஃப். அப்போது மேத்தமெட்டிக்ஸில் ஃபைனான்ஸில் காம்பவுண்ட் ஆகும்னா எல்லாத்துலேயுமே எல்லாமே காம்பவுண்ட் ஆகும். நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறோம், பண்ணிகிட்டே இருக்கிறோம், இம்மீடியட்டாக எந்த ரிசல்ட்டும் தெரியாது, 1 வீக்கில் ஒன்றுமே தெரியாது. ஆனால் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா காம்பவுண்ட் ஆகி we are going to improve, ரைட்? ஸோ காம்பவுண்டிங் இதில் பார்த்தீங்கன்னா 30 years போட்ட, we have traveled almost 25 years. 30 yearsல பார்த்தீங்கன்னா 5 times systems are going to help you, right? சிஸ்டம் எப்படின்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து ஒரு ஜிபிஎஸ் மாதிரி, ரைட்? ஜிபிஎஸ் இல்லாத வாழ்க்கையை நினச்சி பாருங்களேன். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் இந்த இடத்துல ஒப்பனக்காரா ஸ்ட்ரீட்டில் போய், இந்த இடத்துல 4வது குறுக்கு சந்தில் போய் இந்த இடத்துல ஒரு பண்ணணும்னா சான்ஸே இல்லை. இன்றைக்கி ஒன்றும் தெரியாத முட்டாளாக இருந்தாலும் ஜிபிஎஸை போட்டானா லெஃப்ட் ரைட்டு, ரைட்டு ரைட், ரைட் ரைட் லெஃப்ட்னு போய் கொண்டு போய் சேர்த்திடுது. Systems are so very important. Systems are your GPS for your business. பர்பஸ் வச்சுட்டு இருக்கோம், விஷன் வச்சுட்டு இருக்கோம். பர்பஸையும் விஷனையும் மிஷனையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துக்கு எப்படி போகிறது, எப்படி போக போகிறோம் அந்த இடத்துக்கு, அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஜிபிஎஸ் வேணும். அந்த ஜிபிஎஸ் தான் உங்களுக்கு சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ், ரைட்? ஸோ அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா எப்படி போகிறது? நம்ம எல்லாருமே கம்பெனியில் we are a team, ரைட்? இட் இஸ் நாட் ஒருத்தர் முடிவு பண்ணி போகிறது அல்ல. எல்லாத்தையும் எப்படி தலை சேர்த்துறது, எல்லாத்தையும் எப்படி அலைன் பண்ணுறது? ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல டைரக்ஷனில் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கீழே ஒரு 10 லீடர் இருக்காங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு டைரக்ஷனில் போகிறோம், எப்படி ஜெயிக்க போகிறோம்? அப்போ அலைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? நாங்கள் என்ன பண்ணுறோம்னா டெய்லி ஒரு we take a pledge in the company. I was very impressed with உங்களுடைய எஸ்கானுடைய pledge பார்த்தேன். Fantastic, excellent. Same way we take a pledge every day. It starts with our அப்துல் கலாமுடைய கோட்டு, low aim is a crime, quality is the first priority and my responsibility, I am courageous and I believe in myself. Then I believe in God, for everything else I demand data. I believe in God, for everything else I demand data. சும்மா அந்த ஒப்பீனியன் பேசிட்டு போகிறது, அந்த கல்ச்சர் இருந்து வெளியே வரணும் நம்ம. I view my job and my life as a game of solving problems. I believe that every problem has a solution and knowledge. I innovate and simplify the complexities to achieve the objectives. I am ready to change anything except for our honesty and integrity. Change வந்து extraordinarily important in this world. Honesty, integrity தவிர 100% டக்குன்னு எந்த அளவுக்கு அஜைலாக சேஞ்ச் ஆகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஜெயிக்க போகிறோம். I am self-driven and consistent with growth mindset. The growth mindset சொன்னேன் நான், கார்லா ட்விக்கோட அந்த புக் சொல்லியிருந்தேன் நான், மைண்ட் செட், ரைட்? I am self-driven and consistent with growth mindset that I ensure my customers succeed because of whom I have this job. என்னோட கஸ்டமர் ஜெயிக்கல அப்படின்னா உனக்கு வேலை இல்லை. கஸ்டமர் தான் சாப்பாடு போடுறான், மேனேஜ்மெண்ட் போடுறதில்ல, கம்பெனி கிடையாது உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கறது, கஸ்டமர் தான். ஸோ கஸ்டமரை ஜெயிக்கவே, இட் இஸ் யுவர்
responsibility. I don't want anyone who doesn't support our genuine customers. இவ்வளோ பெரிய டீமில் கஸ்டமர் சென்ட்ரிக் அப்ரோச் இல்லாத ஆள் எங்களோட கூட வேண்டாம். I achieve my targets by attacking excuses and reasons. I believe in checklist, RCA, POKEOK, AAA, which are way of our life. I am aware that my efficiency will impact future of 2,100 bull families. I trust, respect my team and take care of each other. The word can't is removed from vocabulary. Undying positive energy is what I breathe. I enjoy working at Bull to make India proud. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து சொல்லும்போது ஃபஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது லாட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். என்னமோ பேச சொல்கிறீங்க, நான் அதான் பிளட்ஜ் எடுக்க சொல்கிறீங்க, டெய்லி எனக்கு 2.5 நிமிஷம் போச்சு, 2100 பேர்த்துக்கு 2.5 நிமிஷம் போச்சுன்னா 4000 இதெல்லாம் பேசுவாங்க. தெர் ஆர் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் ஓவர் பீரியட் பார்த்தீங்கன்னா இதில் 10% நம்பிக்கை இருக்கிறவன், 20% நான் புல் எடுத்து சொல்லிடுறேன், வெளியே புல் எடுத்து நீ உன்னோட பர்சனல் லைஃபுக்கு நீ அப்ளை பண்ண ஜெயிச்சிருவோம் நம்ம. ஸோ ஓவர் அ பீரியட் பீப்புள் ஸ்டார்டட் பிலீவிங், அலைனிங் வித் அஸ். ஸோ இப்போ வந்து நம்ம சிஸ்டம் பண்ணணும்னு சொல்கிறோம். சிஸ்டம் சொன்னோம்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆர்சி மேலேருந்து கீழேருந்து 5வது லைன் பார்த்தீங்கன்னா ஐ பிலீவ் இன் செக்லிஸ்ட், RCA, POKEOK, AAA. மேபி ஐ வில், நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு காமிக்கிறேன். You do not rise to the level of your goals. You fall to the level of your systems. ஏன்னா இண்டிவிஜுவல் இன்டென்சிட்டியில் நம்ம போய் நம்ம ஜெயிச்சிருவோம். ஆனால் சிஸ்டம் தான் உங்களை காப்பாற்றும், சஸ்டெயினபிளாக காப்பாற்றும். ரைட்? அப்படின்னா சிஸ்டம் கிரியேட் பண்ணுறது எப்படி? ஐடென்டிஃபை அ ப்ராப்ளம், எக்கச்சக்கமாக இருக்குது, கவலையே இல்லை, எல்லாம் நம்ம எல்லாத்திட்டையும் எக்கச்சக்கமாக இருக்குது. சால்வ் த ப்ராப்ளம், ரொம்ப ஈஸி சொல்கிறது. Create a process and tools to avoid reoccurrence of the problem. So this is the basic need for creating a system. Right? Identify the problem na eppadi identify panni eppadi attack பண்றது. Right? இதுல என்ன பியூட்டி பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல என்னென்னமோ சொல்லி கொடுக்குறோம். நம்ம ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபிலேருந்து உங்களுக்கு ரொபாட்டிக்ஸ்லேருந்து தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து எல்லாமே படிச்சிருக்கோம். ஆனால் யாருமே வந்து ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணி கொடுக்குறது எனக்கு சொல்லிக் கொடுக்கல. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம பார்க்குறது எல்லாமே ப்ராப்ளம் தான். காலையில் எந்திரிக்கிறதே ப்ராப்ளம், ஒர்க் அவுட் பண்ணுறது ப்ராப்ளம், டிராஃபிக் ப்ராப்ளம், ரைட், மேனேஜர் ப்ராப்ளம், எவ்ரிவேர் ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். ஆனால் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது எப்படி? தெர் இஸ் அ சயின்ஸ் பிஹைண்ட் இட். அந்த சயின்ஸ் தான், அந்த சயின்ஸ் அப்படியே சிஸ்டமாக மாற்றினோம்னா எந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சஸ்டெயினபிளாக ஜெயிக்கலாம். அதுதான் காம்பவுண்டிங். கரெக்ட்? கெம்பா அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு. மீனிங் இது எகைன் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாட் இஸ் கெம்பான்னு போய் யூடியூப்பில் பாருங்கள். ஏன்னா இது எல்லாம் நான் எடுத்தேன்னா உங்களுக்கு ஒரு நாள் பூரா போயிடும். வாட் இஸ் கெம்பா? ரைட்? த்ரூ ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் அண்ட் திங்கிங் டூல்ஸ் ஐ வில் டேக் யூ த்ரூ. ஐ வில் கிவ் யூ அ பிரீஃப் ஆஃப் வாட் இட் இஸ் அப்படிங்கிறது சில ஸ்லைடில் காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வேண்டியது உங்களோட பொறுப்பு. ரைட்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அ ப்ராசஸ் மேப், செக்லிஸ்ட்டு, டூல்ஸ். ரைட்? இதுதான் என்னவா ஆக போகுது உங்களுக்கு? AK-47 ஆக போகுது. கரெக்டா? தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ். இது ஃபினாமினல் தியரி. பிஸ்னஸில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஹைலி அப்ளிகபிள். இது திஸ் தியரி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை எலியாஹு கோல்டாட்னு ஒரு இஸ்ரேலி சயின்டிஸ்ட், இஸ்ரேலி ஃபிலாசபிஸ்ட்னு சொல்ல முடியும். அவர் தான் வந்து கொண்டு வந்தார். உங்கள் பிஸ்னஸில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஒவ்வொரு லிங்காக ஒவ்வொரு ப்ராசஸாக நினச்சிக்கோங்களேன். எந்த வீக்கஸ்ட் லிங்க் தட் இஸ் கோயிங் டு டிட்டர்மைன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த செயின். நிறைய இடத்துல நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதுதான் அதிகமாக பண்ணுவோம். நம்ம சேல்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதையே பண்ணிட்டு இருப்போம். எது வீக்கஸ்ட் லிங்க்? நம்ம மேபி இட்ஸ் அ சர்வீஸ், மேபி இட் இஸ் அ சப்ளை, மேபி இட்ஸ் அ குவாலிட்டி. எது இருக்கிறதுலே பெரிய ப்ராப்ளம் ஃபார் த கிவன் மோமெண்ட்? ஸோ தட் வில் டிசைட் யுவர் ரேட் ஆஃப் யுவர் க்ரோத் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். ரைட்? திஸ் இஸ் கால்ட், நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, பாட்டில்நெக் கான்செப்ட் கொண்டு வந்ததே தியரி ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட்லேருந்து தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மேலேருந்து வருது, நிறைய பாட்டில்நெக்ஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் உங்களுடைய ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ப்ராப்ளம் இருக்குது. எந்த ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் அடிக்க போகிறோம்? We don't have resources, you don't have time.
எந்த ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ண போகிறோம். தட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ், ரைட்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாங்கள் வந்து சூப்பர் மிஷின் பண்ணியாச்சு, வேர்ல்டுலேயே பெஸ்ட் மிஷினு, ஆனால் சக்ஸஸ் ஆக மாட்டேங்கிறோம். ஏன் சக்ஸஸ் ஆக மாட்டேங்கிறோம்னு பார்த்தோம்னா, தேர் ஆர் செவரல் ப்ராசஸ், ரைட்? ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இருக்கணும், ப்ராடக்ட் இருக்குது, ஆனால் ப்ராடக்ட் மட்டும் இருந்தால் பத்தாது. எங்கெங்கெல்லாம் மிஷின் விற்குதுன்னு தெரியணும், யார் வாங்குறாங்கன்னு தெரியணும், டெமோ மிஷின் இருக்கணும். ஏன்னா நம்ம நம்பருக்கு தயாராக இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம், நாங்கள் வந்து இப்போது நான் புல் மிஷினுங்க இப்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது எங்கள் மிஷின் சொன்னால், கேட்டர்பில்லர் அதே சொல்கிறான், ஜேசிபி அதே சொல்கிறான், எல்லாருமே அவங்கவுங்க மிஷின் சூப்பர் தான். மகேந்திரா வந்தாலும் சரி, டாடா ஹிட்டாச்சி இருந்தாலும் சரி. அப்போ எங்கள் மிஷினை வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணணும்னா நாங்கள் என்ன சொல்கிறோம், வி கால் இட் இஸ் அ பிராண்ட் ப்ராமிஸ். வாட் இஸ் பிராண்ட் ப்ராமிஸ்? நீங்கள் எங்களை நம்ப வேண்டியதில்லை, நான் எங்கள் மிஷின் கொண்டு வந்து கொடுக்குறோம். உங்கள் மிஷின் வச்சுட்டு நீங்கள் உங்கள்கிட்ட ஜேசிபி இருந்தாலும் சரி, கேட்டர்பில்லர் இருந்தாலும் சரி, உங்கள் ஆப்ரேட்டரை வச்சு ஆப்ரேட் பண்ணுங்கள். எங்கள் மிஷின் தோத்துச்சுன்னா உங்களுக்கு 50,000 ரூபா கொடுக்குறோம். தட் இஸ் கால்ட் பிராண்ட் ப்ராமிஸ். பிராண்ட் ப்ராமிஸ் இஸ் ஆல்சோ எ ப்ராசஸ். நான் வந்து ஒரு அமெரிக்கன் மேனேஜ்மெண்ட் குரு வந்து சொல்லிட்டு இருந்தார், உங்கள் கம்பெனிக்கு என்ன பிராண்ட் ப்ராமிஸ் இருக்குது? உலகத்திலேயே பிக்கெஸ்ட் கம்பெனி இன்னைக்கு அமேசான், அவங்ககிட்ட ஒரு பிராண்ட் ப்ராமிஸ் இருக்குது. பிராண்ட் ப்ராமிஸில் தான் அந்த அமேசானை ஜெயிச்சது. பிடிக்கலையா திருப்பி கொடு, எடுத்துக்கிறேன். எல்லாம் சொன்னாங்க இந்தியாவில் வந்து சக்ஸஸ் ஆகாது, சோஷியல் மீடியாவில் வந்து செங்கல் வச்சு அனுப்பிச்சிடுவான், செல்ஃபோனுக்கு பதில் அது இதுன்னு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அமேசானோட கஸ்டமர்ஸ். லட்சக்கணக்கான பீஸா கம்பெனிஸ் இருந்தது. ஒரு கம்பெனி சொல்லிச்சு 20 நிமிஷத்தில் கொடுக்கலன்னா பீஸா ஃப்ரீ. அப்போது உங்களுக்கு உங்கள் கம்பெனியில் உங்கள் ப்ராடக்டில் என்ன பிராண்ட் ப்ராமிஸ் கொடுக்க போகிறீங்க? திங்க் பண்ணுங்க. யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் பை இட், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்குது. இது வந்து 8 டன் மிஷினு. இந்த 8 டன் கீழே இருக்கிறதெல்லாம் எங்கள் காம்படிட்டர், கேட்டர்பில்லர், ஜேசிபி, மஹேந்திரா, டாடா ஹிட்டாச்சி எல்லாம். இந்த மிஷின் அங்கே போகணும் அப்படின்னா எந்த அளவுக்கு, இப்போ எங்கிட்ட எல்லாமே இருக்குது, எங்கிட்ட பணம் இருக்குது, நான் வந்து பெரிய ஷோரூம் போட்டேன், எங்கள் டிஎல்ல சூப்பராக ஷோரூம் போட்டுருவார். ஆனால் அவர்கிட்ட வந்து இந்த சர்வீஸ் ஆட்டிடியூட் இருக்காது. ஒரு டெமோ பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் அவர் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டார். ஸோ உங்களுக்கும் உங்கள் ப்ராடக்ட்டுக்கும் தேர் வில் பி செவரல் ப்ராசஸ், செவரல் பில்லர்ஸ். நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பில்லர்ஸ் இருக்குது உங்கள் பிஸ்னஸில். அந்த பில்லரில் எந்த வீக்கஸ்ட் பில்லர் என்ன, அந்த பில்லர் இது பண்ணுற ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ தட் வில் டிட்டர்மைன் யுவர் சக்ஸஸ், லெவல் ஆஃப் சக்ஸஸ், ரைட்? The weakest pillar will determine the level of your success or failure. This is called theory of constraint. Again I am telling you, theory of constraint பற்றி ஒரு நிமிஷத்தில் சொல்லியிருக்கேன். இதில் வந்து அவர் புக் எழுதியிருக்காரு, எலியா கோல்ட்ராட் வந்து கோல்னு ஒரு புக் இருக்குது. எந்த அளவுக்கு அந்த புக்கு ஃபேமஸ் அப்படின்னா, அந்த புக்கே ஒரு மூவியாக பண்ணாங்க. ஒன்றா மூவி பாருங்கள், இல்லை புக்கு தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. தென் யூ கோ த்ரூ த புக் கோல் பை எலியாஹு கோல்ட்ராட். இது வந்து 2003 ரூட் காஸ் அனாலிசிஸ், இதுதான் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்கோடைய நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிட்டது. நாங்கள் வந்து பெரிய பேட்டர்ன் வாங்கினோம். இப்போ எங்கள் டிராக்டர் கம்பெனியெல்லாம் என்னடா இது சின்ன கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தாங்க. பெரிய கம்பெனியெல்லாம் எங்களோட அலைன் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனிலேருந்து ஒருத்தர் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா. அவர் எமகா கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் மகேந்திராவில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. நாங்கள் மகேந்திராவோட டைப் பண்ணியிருக்கோம். அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தார், ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணணும். ப்ராப்ளம்னா ஒரு பின் உடஞ்சி போச்சு, ஒரு ஃபெயிலியர் ஆகி போச்சு ப்ராடக்ட்னா ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன, காப்பானா என்ன, ரூட் காஸ் அனாலிசிஸ் என்னன்னு சொல்லி கொடுத்தார். தென் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு பிரச்சனை இப்படியெல்லாம் அணுகலாமா? ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து எஃபோர்ட் போடணுமா, இப்படி அணுகணுமா? அப்போ தான் தெரிஞ்சது எவ்வளவு டிஸ்ரப்டிவ் சொல்யூஷன்ஸ் நல்லா வருது அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் வந்து நிறைய ரிசர்ச், நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன் அந்த சப்ஜெக்டில். அதில் 2-3 ஸ்டோரி நம்ம புரியறதுக்கோசரம். ஒரு சிஇஓ வந்து ஷாப் ஃப்ளோரில் நடந்து போகிறார். நடந்து போகும்போது ஒரு இடத்துல ஆயில் இருக்குது. ஆயில் பார்த்துட்டு கூப்பிட்டு ஒரு க்ளீன் பண்ணுறவரை கூப்பிட்டு, ஹவுஸ் கீப்பிங் காரரை கூப்பிட்டு, ஏன் ஆயில் இருக்குது தொடச்சிரு அப்படிங்கிறார்.
அடுத்த நாள் மறுபடியும் வராரு. மறுபடியும் வந்தால் மறுபடியும் அங்கே இருக்குது, ஆயில் இருக்குது. அப்புறம் அவருக்கு கோவம் வந்துருச்சு. நேற்று ஆயில் இருந்து மறுபடியும் ஏன் ஆயில் இருக்குதுங்க சார்? ரீசன் ஆயில் துடைக்கிறது இல்லை சார், மேலேருந்து லீக் ஆகுது. ஓ, மேலே இருக்கிறதான் ரூட் காசோ அப்படின்னு பார்த்து மேலே பார்க்குறாரு. ஒரு பைப்பில் லீக் ஆகிட்டுருக்கு, ஜாயிண்ட்டில் லீக் ஆகுது. மெயின்டெனன்ஸ்காரர் கூப்பிட்றாரு, ஏன்பா இது ஆகிட்டுருக்கு, உடனே ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஒரு வாரத்துக்கு மறுபடியும் பிரச்சனை இல்லை. ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அந்த இடத்துல லீக். மறுபடியும் மெயின்டெனன்ஸ்காரர் கூப்பிட்றாரு, ஏன் கரெக்டாக பண்ணல நீ? அவர் சொல்கிறாரு, சார் நான் காரணம் இல்லை, பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ இந்த கேஸ்கெட் புதுசாக வாங்கி கொடுக்குறாங்க, அதுதான் காரணம், அது சீக்கிரம் போயிடுது. ஓகே, பர்ச்சேஸ்காரன் கூப்பிட்றான், ஏன்பா இந்த மாதிரி பஸ்ஸுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்த? சார் நீங்கள் தான் காசு கட் பண்ண சொன்னீங்க, நாங்கள் பண்ணோம், லீக் ஆகிடுச்சு. அவர் காசு கட் பண்ண சொன்னது தப்பு இல்லை. காசு கட் பண்ணதை என்ஷூர் பண்ணுற ப்ராசஸ், டெஸ்டிங் அண்ட் வேலிடேஷன் ப்ராசஸ் மிஸ் ஆனதுனால அந்த ப்ராப்ளம். ரைட்? இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இப்போ யூஎஸ்லாம் பெரிய இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, கார் ஆக்சிடென்ட் ஆகிடுது, இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, ஜூனியர் போகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ரொம்ப அக்யூட் டேர்ன் இருக்குது, கார் லாஸ்ட் கண்ட்ரோல், ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஃபைல் க்ளோஸ் பண்ணிட்டார். மேனேஜர் கூப்பிட்டார், இது மாதிரி எவ்வளோ அக்யூட் டேர்ன், இந்த டிகிரியில் எவ்வளோ டேர்ன் இருக்குது இந்த ஏரியாவில் பார்த்தா எக்கச்சக்கமான ஏரியாவில் இருக்குது, ஆனால் அங்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகலை. அப்படின்னா உன்னோட இன்வெஸ்டிகேஷன் தப்பு, நீங்கள் அடுத்த லெவலுக்கு போங்க அப்படின்னு போகும்போது அவர் கூப்பிட்டு கார் டிரைவர் கூப்பிட்டு பேசுகிறார், என்னப்பா எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? சார் என் மேலே தான் தப்பு, நான் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன், அவன் காஃபி குடிச்சிட்டு தான் ஓட்டுவான், மக்கு வச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு இருந்தேன், இதில் டேர்னிங் திரும்பும்போது காஃபி சிந்திடுச்சு, நான் பிடிக்க போனேன், ஐ லாஸ்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது தான் ஒரு சேலஞ்சு. அப்போது மறுபடியும் சொல்கிறாரு, இது டிரைவர் மிஸ்டேக் தான் சொல்லி க்ளோஸ் பண்ணுறார். அவர் மேனேஜர் கேட்குறாரு, காஃபி ஏன் விழுந்துச்சு, காஃபி மக்கு ஏன் விழுந்துச்சு ஹோல்டர்லேருந்து? ஆட்டோமொபைல் கம்பெனி கூப்பிடு, கார் கம்பெனி கூப்பிட்றான். கார் கம்பெனி கூப்பிட்டா ஏன்னா ஸ்டார்பக்ஸுக்கு ஸ்டாண்டர்டுன்னு இருக்குது, அந்த இதில் ஹோல்ட் பண்ணால் நிற்கணும், ஏன் விழுந்துச்சு? மறுபடியும் உள்ளே போகிறான், அவன் சொல்கிறான், எனக்கு டிசைன் டிபார்ட்மெண்ட்டு தான் ப்ராப்ளம், மேனுஃபேக்சரிங் நான் டை வர்றதை நாங்கள் பண்ணுறோம். டிசைன் டிபார்ட்மெண்ட் கேட்டால் அவன் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் சார் எங்களுக்கு இவன் டிசைனில் கொடுத்தது மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கில் பண்ணியிருக்கான், அதே டைமென்ஷன் தான் இருக்குது, எங்கிட்ட ப்ரூஃப் இருக்குது பாருங்கள், இது கிணறு கேட்டருக்கு ரசீது இருக்கிற மாதிரி எங்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, அதே டிகிரி தான் இருக்குது, ஆனால் பிரச்சனை இருக்குதுங்க. அது காரணம் என்னென்னா மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டில் சிஎம் கேலிபிரேட் பண்ணல, அது ராங் ரீடிங் கொடுத்துருக்குது, அந்த ரீடிங் எடுத்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறான், அந்த ரீடிங்னால ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இப்போ ரூட் காஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ரூட் காஸ் எங்கேயோ நடக்குது. அப்போது ரூட் காசுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் விட இது எல்லாம் நான் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம தமிழில் வரப்பு உயர அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி சொன்னாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஔவையார் கரெக்டுங்களா? அவங்களும் ரூட் காஸ் சொல்லியிருக்காங்க. அவங்க நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பாரதி பாஸ்கர் மேடம் வந்திருக்காங்க, மேபி அவங்க என்னை விட சூப்பராக சொல்லுவாங்க. தமிழில் சொல்லும்போது அந்த வேலையை அவங்களுக்கு கொடுத்துட்றேன் நான். வரப்பு உயர்ந்தா நீர் உயரும், நீர் உயர்ந்தா நெல் உயரும், நெல் உயர்ந்தா கோல் உயரும், ஏதோ 2-3 விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த காலத்திலேயே அவங்க இதை சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த திங்கிங், ரூட் காசில் போய் பார்க்குற திங்கிங் ரைட் இருந்ததுன்னா நம்ம ஜெயிக்கலாம். கேன் யூ ப்ளே? எக்ஸ்பீரியன்ஸில் எதுவுமே நடந்ததில்லை. There is always a reason to something. எப்போவுமே பிரச்சனையை பார்க்காது, இந்த பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு பாரு. எப்போவுமே பிரச்சனையை பார்க்காது, இந்த பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு பாரு. ரைட். நெக்ஸ்ட், இது 6A திங்கிங். அது என்ன 6A திங்கிங் அப்படின்னா, ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சு, பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த 6Aவை அப்ளை பண்ணி இதை எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலான்னு பாருங்களேன். கான்செப்டை மனசில் வச்சுக்கோங்க, எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அவைலபிலிட்டி ஆஃப் த ப்ராசஸ், இந்த பிரச்சனையை இந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் இருக்கா? ரைட். ப்ராசஸ் இல்லையா,
கன்சல்ட் ஏஐ, கிரியேட் அ ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ். இன்னைக்கு பெரிய வரப்பிரசாதம் நம்மளுக்கு. நான்லாம் கஷ்டப்பட்டு ப்ராசஸ் கிரியேட் பண்ணுறதை விட இன்னைக்கு வந்து சூப்பராக கிரியேட் பண்ணலாம். ஏன்னா ஏஐ இன்னைக்கு நம்மளோட சப்போர்ட்டுக்கு இருக்கு. ரைட், ப்ராசஸ் பண்ணியாச்சு, ஆனாலும் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதுக்கு என்ன ரீசனாக இருக்க முடியும்? ப்ராசஸில் அடிக்வசி இல்லை. அடிக்வசி இல்லையா? எகெயின் கன்சல்ட் ஏ அண்ட் டூ இட். ஓகே, ப்ராசஸ் இருக்குது, அடிக்வசி இருக்குது, அடரன்ஸ் இல்லை. அடரன்ஸ் இல்லைன்னா அவன் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன் ஃபாலோ பண்ணுறதில்ல? அவனோட கேபிஐயில் இல்லை, அவனோட யார் பண்ணலையோ அவரோட விஷுவல் மேட்ரிக்ஸ் இல்லை, அவரோட பார்வையில் இல்லை. வாட் இஸ் நாட் மானிட்டர்ட் வில் கோ டவுன். கரெக்ட்? ஆடிட் பண்ணுறதில்ல. இன்னைக்கு நிதி மோகன் சார் சொல்லிட்டு இருந்தார், தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரீ ஆடிட், போஸ்ட் ஆடிட். எந்த ஆடிட்டுமே பண்ணுறதில்ல, போய் ஆக்சிடென்ட் தான். அப்போது அவைலபிலிட்டி, அடிக்வசி, அடரன்ஸ், ஆடிட், இது எதுவுமே வேண்டாம், எனக்கு ஆட்டோமேட் பண்ணி விட்டுறலாம். பண்ண முடியுமா? அதையும் போய் ஏஐல கேளுங்க. ரைட்? ஸோ availability, adequacy, adherence, audit and automate with the help of AI. This is 6A thinking, right? இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ப்ளே பண்ணுங்க. ஓகே, கலாச்சாரத்திலே சிறந்தது இந்தியா தான். அன்பிலே மனித நேயத்திலே உயர்ந்தது இந்தியா தான். என்னை இல்லை என்ற நாட்டில் இந்த மண்ணிலே பிறந்ததுக்காக நாம் அனைவரும் பெருமை பட வேண்டும். ஹலோ, இங்க காமராஜ் நகர் 3வது குறுக்கு சந்தில கரண்ட் கம்பி அறுந்து தொங்குறது. லைன்மேன் டீ சாப்பிட போயிருக்காரு, வந்த உடனே சொல்றேன். இங்கிலீஷ் ஓட்டிஸ் ரெண்டே பிராண்டு தான். குவார்டர் 50 ரூபா. என்ன அது பகல்கொள்ளையா இருக்குதே? இன்னைக்கு வியாபாரமே பண்ணக்கூடாது, ரிஸ்க் எடுக்கிறோம்ல. வேணாம்னா போ. சரி சரி குடியா. பக்கத்தில் பூக்கரில் போய் வாங்கிக்கப்போ. காலு சார், இன்னைக்கு தான் கடை லீவ் ஆச்சே சார். சும்மா நடிக்காதடா. மூடி வச்சுட்டு பூக்கடையில் பிளாக்ல வைக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டியா? எடு எடு. அடச்சே, காந்தி ஜெயந்திக்கு எல்லாருக்கும் லீவ் விடுறானுங்க, நமக்கு மட்டும் விட மாட்டேன்றானுங்க. அதுவும் மழை காலம் வந்துட்டா போதும், 5 நிமிஷத்துக்கு ஒரு ஃபோன், கரண்ட் அங்கே கட்டு இங்கே கட்டு, உயிரை எடுக்கிறாங்க. லைன்மேன் வந்தாச்சா இல்லையா? கம்பி அறுந்து தொங்குறதுங்க. தொட்டா செத்து. ஹலோ, என்ன நோட்ல போறீங்க? தப்பு. நேர்வழி ரொம்ப சுத்து குழந்தை. எட்டு வயசு வரானு சாகர வயசா? அவ சாவுக்கு காரணமான அத்தனை பேரையும் இந்த கோர்ட்டு தண்டிச்சே ஆகணும். What is the crime, Mr. Parsardi? அலட்சியம், கடமை தவறுனது. யாரையெல்லாம் தண்டிக்கணுங்கிறீங்க? முதல்ல அந்த லைன்மேன் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே கரண்ட்டை கட் பண்ணாம போனை கட் பண்ணிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருந்திருக்கான். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கடையை மூடாம பிளாக்ல பிராண்டி வித்த கடைக்காரர், லஞ்சம் வாங்கிட்டு அதை அனுமதிச்ச போலீஸ்காரர், நோயற்றில போன ரிக்ஷாக்காரர், அந்த ரோட குண்டும் குழியும் ஆகிற மாதிரி தரக்குறைவா போட்ட கான்ட்ராக்டர், அந்த ரோட்டை தண்ணி தேங்குற மாதிரி வச்சிருந்த கார்பரேஷன், அதை அப்ரூவ் பண்ண இன்ஜினியர், கான்ட்ராக்ட பாஸ் பண்ண மந்திரி, அருந்து போற அளவுக்கு எலக்ட்ரிக் கம்பியை தயாரிச்ச ஃபேக்டரிக்காரர், அதை அப்ரூவ் பண்ண அதிகாரி, அதை ரெகுலரா செக் பண்ணாதான் அந்த ஏரியா சூப்பர்வைசர். இவர் சொல்றத பார்த்தா தமிழ்நாட்டையே அரெஸ்ட் பண்ணி உள்ள சொல்லணும் போல இருக்கு. இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். இதுல யாராவது ஒருத்தர் தன் கடமையை சரியா செய்திருந்தா கூட என் குழந்தை பொழைச்சிருப்பான்.
எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் காஸ் அனாலிசிஸ், ஒய்வே அனாலிசிஸ், ஃபெயிலியர் மூட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ், காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம், இது எல்லாமே அப்ளை பண்ணியிருக்காரு. சும்மா அந்த படம் சக்ஸஸ் ஆகல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்போன் காஸ் அண்ட் எஃபெக்ட், இவ்வளோ காசு இருக்குது, ஒரு பிரச்சனைக்கு இவ்வளோ காசு இருக்குது. ஒருத்தர் கரெக்டாக பண்ணியிருந்தாலும் கூட அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி தரலாம். நம்மளுடைய பிரச்சனைக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நிறைய காசஸ் இருக்கும். ஃபிஷ்போன் டயக்ராம் போட்டு காசை கண்டுபிடிக்கணும். ஃபோரம் மெத்தடாலஜி போட்டு மேன், மெஷின், மெட்டீரியல்ஸ், மணி என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு ஒய்வை அனலைஸ் பண்ணிவிட்டு கண்டெய்ன்மெண்ட் ஆக்ஷன், கரெக்டிவ் ஆக்ஷன், ப்ரிவென்டிவ் ஆக்ஷன். வாட் இஸ் கண்டெய்ன்மெண்ட் ஆக்ஷன்? ஒரு பிளேடு இருக்குது, பிளேடு கையில் பட்டுருச்சு, ரத்தம் வருது, அது வந்து பேண்டேஜ் போட்டிங்கன்னா கண்டெய்ன்மெண்ட், ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டிவ், ப்ரிவென்டிவ்னா அந்த இடத்துல கத்தியே இருக்கக்கூடாது, பிளேடே இல்லை, அந்த மாதிரி பண்ணோம்னா ப்ரிவென்டிவ் ஆக்ஷன். ரைட்? ஸோ இது மாதிரி I don't have time. I already time is up. Maybe ஒரு 5 minutes more only are there. So I will try to conclude. ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, உள்ளே போய் படிங்க. You will get enormous amount of knowledge. நெக்ஸ்ட், இதுதான் ஒரு கம்பெனியில், எங்கள் கம்பெனியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இவ்வளோ ஸ்டெப் போய் ஆகணும். இவ்வளோ ஸ்டெப்பு போகாமல் ஒரு டிசிஷன் எடுத்தோன்னா இது எங்களோட கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய கரெக்டிவ் ஆக்ஷன், ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் ஃபார்மேட். ரைட்? Okay, I will skip this. Maybe you have to Amazonify your business. What is Amazonify? இவ்வளோ மில்லியன் பேக்கேஜஸ் பறக்குது. யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறோமா அந்த கம்பெனிக்கு? பண்ண முடியுமா? பண்ணாததுக்கு முன்னாடி, யார் எந்த கேள்வி கேட்காததுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி அவைலபிள் அவனோட பேக்கெட்டுக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி we have to Amazonify our business. ரைட்? பார்த்துட்டே இருங்க, எல்லா ப்ராசஸையும் Amazonify பண்ண முடியுமான்னு பாருங்க. we will succeed. ரைட்? யா, ஸோ எகெயின் ஐ எம் சேயிங், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்திட்டையும் எல்லா வேலையும் கொடுக்க முடியாது. அவன் உங்கள் கீழே இருக்க ஆள் வந்து கிரிக்கெட் பிளேயரா, ஃபுட்பால் பிளேயரா, கபடி பிளேயரா, பவுலராக இருந்தாருன்னா பவுலரா, பேட்ஸ்மேனா, ஃபாஸ்ட் பவுலிங்கா, ஸ்பின் பவுலிங்கா, ஸ்பின் பவுலிங்குள்ளே அவர் கூகுளி போடுவாரா, தூசரா போடுவாரா? நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே வரவனையெல்லாம் கிரிக்கெட் பிளேயர் நினச்சிக்கிறோம். அவன் கபடி பிளேயராக இருக்கலாம். ரைட்? அப்போது யார் எந்த வேலையை கரெக்டாக பண்ண முடியும்னு பார்த்துட்டு அந்த ஆளுக்கு ஆனால் ஃபஸ்ட் நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் நமக்கு ஆளே கிடைக்கிறது இல்லை, டக்குன்னு எடுத்து மூவ் பண்ணிடுறோம், அப்புறம் போய் சிக்கிட்டு முடிக்கணும் நம்ம. எகெயின் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா டூ அண்ட் லேர்ன் மெத்தட். இதுதான் நார்மலாக நம்ம கம்பெனிக்குள்ளே ஆள் விட்டுருவோம், நீ போய் பழகடா அப்படின்னு. அது எப்படின்னா டிரைவர், கிளீனரு, நம்ம ட்ரக் டிரைவர் பண்ணுற மாதிரி. ரிசல்ட்டிங் இன் so many deaths per year. 1,40,000 பேர் அவன் முடிச்சிருவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து லேர்ன் அண்ட் டூ மெத்தட். அவன் ஃப்ளையிங் ஸ்கூலுக்கு போவான், படிப்பான், கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 0 ஆக்சிடென்ட்ஸ் பர் இயர். ஸோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். எவ்ரிதிங் நீட் டு பி ப்ராக்டிஸ்ட். ரைட்? ஒரு பேஸ்கெட் பால் ரிங்குக்குள்ளே ஒரு பாலை தூக்கி போடுறதுக்கு மோஸ்ட் ஆப்வியஸாக இருக்கும். சின்ன பசங்களாக இருக்கும்போது நம்ம பார்த்துருப்போம். ஒரு பாலை தூக்கி போடுறதுக்கு 300 தடவை போட்டால் தான் முதல்ல விழுகும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 4-5 தடவை ட்ரை பண்ணுவோம், நம்மளே ட்ரை பண்ணுவோம், இல்லை நம்ம ஆளுகள் ட்ரை பண்ண சொல்லுவோம், இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிடுவோம், ட்ரை பண்ணுறது விட்டுருவோம். அப்போது எனி initiative, any system implementation also, unless otherwise you try 300 times, system also will not get implemented. It is not easy. I am skipping this also. But if you stick with it. So what is not monitored will go down. Right? Just think of a situation. Dhoni விளையாண்டுருக்காரு, கோலி விளையாண்டுருக்காங்க, எல்லாம் the best of the batsmen in the world is சேப்பாக்கில் விளையாண்டுருக்காங்க. 1,00,000 பேர் உட்காந்துருக்கோம். ஆனால் ஸ்கோர் போர்டு இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? சான்ஸே கிடையாது. அப்போது நம்மளுடைய கம்பெனியில் எவ்வளோ ஸ்கோர் போர்டு வச்சுருக்கோம்? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஸ்கோர் போர்டு இருக்கணும். என்ன தான் பண்ணுறோம், என்ன ஒன்றுக்கும் ஒரு ஆக்ஷன் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஆக்ஷன் இருக்குது, ஸ்கோர் போர்டு இருக்கணும். ஸ்கோர் போர்டு இல்லைன்னா தே கேனாட் கனெக்ட். ஏதோ வருவான், பண்ணுவான், போவான்.
முடியாதுன்னு நினைச்சிருந்தா மனசு குரங்காவே இருந்திருப்பானுங்க. இப்பங்கண்ணா முடியுன்னு நினைச்சுங்காட்டி தானே வெள்ளைக்காரன் நிலால போய் காலை வச்சுட்டானுங்க. முடியாதுன்னு நினைச்சனால்தான் நாம நிலா சோறு விட்டுக்கிட்டே இருக்கிறோங்க. நினைச்சங்காட்டி தானுங்க தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்ட் கண்டுபிடிச்சாரு, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு, வாஸ்கோட காமாவும் இந்தியாவுக்கு வந்தாரு. முடியாதுன்னு நினைச்சிருந்தா மனசு குரங்காவே இருந்திருப்பானுங்க. இப்பங்கண்ணா முடியுன்னு நினைச்சங்காட்டி தானே வெள்ளைக்காரன் நிலால போய் காலை வச்சுட்டானுங்க. முடியாதுன்னு நினைச்சனால்தான் நாம நிலா சோறு விட்டுக்கிட்டே இருக்கிறோங்க. Yes. Of course, you will have a lot of challenges. We started with mindset. I want to end with mindset. நிறைய ட்ரை பண்ணுவீங்க, நிறைய ஃபெயிலியர் ஆகும், கவலையே படாதீங்க. நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆகி நம்ம வந்து கை தூக்கிடுறோம். எக்ஸப்ட் டிஃபீட், ஆல் டிஃபீட்ஸ் ஆர் சைக்கலாஜிக்கல். வெரி வெரி பவர்ஃபுல், இம்பேக்ட்ஃபுல் லேர்னிங். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்களேன். எக்ஸப்ட் டெத், ஆல் டிஃபீட்ஸ் ஆர் சைக்கலாஜிக்கல். சைக்கலாஜிக்கல் தான் திங்க் பண்ணுறோம் நம்ம தோத்துட்டோன்னு. நிஜமாக கிடையாது. I am not a failure, but only my efforts have failed. It's never happened to you, but for you. உங்களுக்கு நடக்கல, உங்களுக்காகவே நடந்திருக்கு. An experience without a failure cannot truly be an experience. Knowledge is hidden inside the problems, failures and mistakes. Even systems are hidden inside the problems. Fail at low cost, fail fast, learn fast. If you have never failed, you have never truly lived. Easy is boring. Success attained without a struggle won't bring happiness. Right? Thank you. Make the systems happen. Thank you very much. Thank you so much, sir. Now we request our Vice Chairman Rajkumar sir to come to the dais to honor our special guest. முழுமையான வெற்றி பெற வேண்டும் என்றால் முறையை மாற்றுங்கள், மனோபாவத்தை மாற்றினால். We request our convener and attention sir to honor our special guest. மனோபாவத்தை மாற்றினால் மகத்தான வெற்றி பெறலாம் என்ற கருத்தை மிக அழகாக தெளிவாக எடுத்துக்காட்டுகிறோம்னு சொல்ற